ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஸ்வீட்டான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அது குழந்தைங்கலேருந்து பெரிய வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஒரு கப் அளவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. நான் வந்து நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அந்த ஜவ்வரிசியை நல்லா ஒரு கடாயில் போட்டு அதுலேயே 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கொதிக்க விடுங்க. நான் வந்து நேற்று நைட்டே அதே கப்பில் 2 கப் அளவு ராகி எடுத்துருக்கேங்க, ஆரியம். அது வந்து 8லேருந்து 9 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். அப்படி ஊற வச்சு தாங்க எடுக்கணும். அது நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா கழுவி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சிக்கோங்க. அதே போல் இதில் கல், மண், தூசி இதெல்லாம் இருக்கும். அதனால் 5 to 6 முறை வந்து இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதில் இந்த 1 கப் அளவு ராகியில் 2லேருந்து 3 டைம் வரைக்கும் பால் எடுக்கலாங்க. அதனால் மேலே திப்பி திப்பியாக இந்த மாதிரி கிடைக்கும். இதுலேயே மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 டைம் வரைக்கும் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு நெருக்கமான ஜல்லடையிலையோ இல்லை ஒரு காட்டன் துணியிலையோ போட்டு நல்லா பால் எடுத்து வச்சுருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேக வச்சோம் இல்லையா ஜவ்வரிசி, அது நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த ராகி பால் இருக்குல்ல, அதை நல்லா ஊற்றிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க இதை நீங்கள் பால் ஊற்றணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உடனே கட்டி பிடிச்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்லா கொதி வரும்போது 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா தண்ணியாக வேணும், கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா தண்ணியாக வேணும்னா நீங்கள் 2 கிளாஸ் அளவு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கொதி வரும்போது 1 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து வெல்லம், கருப்பட்டி எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. நான் வந்து எந்த கப்பில் ராகியும் ஜவ்வரிசி எடுத்தனோ அதே கப்பில் தாங்க எல்லா மெஷர்மெண்ட்டுமே எடுத்திருக்கேன். இது நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது வாசத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் அதை சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இந்த பக்கம் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிட்டு தேங்காய் இருக்குல்லையே, அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அது நல்லா செவந்து வர வரைக்கும் வணக்கி விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் திருவி கூட போடலாம். நான் திருவி போடுறத விட இந்த மாதிரி கட் பண்ணி நெய்யில் வறுத்து போடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நான் வந்து திராட்சையும் முந்திரியும் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் அதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நல்லா அதை வணக்கி விட்டுட்டு நல்லா செவந்து வரணுங்க. தேங்காய் வந்து நல்லா செவந்து வர வரைக்கும் வணக்கி விட்டுக்கோங்க. கொதிச்சிட்டு இருக்கிற ராகி பாயாசத்தில் இந்த தேங்காவையும் நெய்யும் அதில் ஊற்றிக்கோங்க. அதில் கொட்டிட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால அது அடிப்பிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் கிடைக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியானதாகவும் இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சுகர் பேஷண்ட் கூட தாராளமாக இதை 1 டைம்லேருந்து 2 டைம் வரைக்கும் சாப்பிட்லாம். அதனால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.